ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால் சென் கதைகள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்வையற்றவன் இருட்டில் வெளியே புறப்பட்டான். நண்பன் அவனிடம் ஒரு விளக்கை கொடுத்தான். கண் தெரியாத எனக்கு இந்த விளக்கால் என்ன லாபம்? நண்பா, இது உன் கையில் இருந்தால் எதிரில் வருபவர்கள் உன் மீது மோதாமல் தவிர்ப்பார்கள். விளக்கை கையில் பிடித்துக்கொண்டு அவன் இருட்டில் நடந்தான். இருந்த போதிலும் யாரோ ஒருவன் மீது மோதிக்கொண்டான். என் கையில்தான் விளக்கு இருக்கிறதே, கவனித்து வந்தால் என்ன என்று சற்றே கோபமாக கேட்டான். மோதியவன் சொன்னான், விளக்கு இருக்கிறது, ஆனால் சுடர் எப்போதோ அணைந்துவிட்டு இருக்கிறது நண்பா. சத்குருவின் விளக்கம். விளக்கை அவன் கையில் வைத்திருந்தது அதன் வெளிச்சத்துக்காக. அது அணைந்து போன பின்னும் அதை உயர்த்தி பிடித்து நடந்து வருவது அர்த்தமற்ற ஒரு சடங்காகிவிட்டது. ஏதோ ஒன்றின் நோக்கம் தேய்ந்து போய் அது வெறும் சடங்காக எப்போது மாறிப்போகிறதோ அதன் பின் அந்த செயலால் எந்த நன்மையும் வர வாய்ப்பு இல்லை. கர்நாடகாவில் சில கிராமங்களில் ஒரு வழக்கம். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு அசைவம் பரிமாறினால் சாப்பாட்டு இலைக்கு பக்கத்தில் ஒரு உலக்கை வைப்பார்கள். எதற்கு என்று விசாரித்ததில் அர்த்தம் பிடிபட்டது. அசைவ உணவு பற்களுக்கு இடையில் சிக்கினால் எடுப்பதற்கு வசதியாக ஒரு குச்சியை இலைக்கு அருகில் வைப்பது முதலில் வழக்கமாக இருந்ததாம். காலப்போக்கில குச்சி என்பது கொம்பு என்று புரிந்து கொள்ளப்பட்டு முதலில் ஏதோ ஒரு முட்டாள் ஒரு உலக்கையை வைத்தான். அதுவே பிற்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பிரதாயமாகிவிட்டது. மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் தட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஸோ யூ நெவர் மிஸ் அன் அப்டேட். இன்று என்னுடன் சேர்ந்து இருந்ததற்கு மிக்க நன்றி. நான் உங்களுக்கு இந்த வீடியோவை உருவாக்குவதில் எனக்கு பிடித்தது போலவே நீங்கள் இதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என நம்புகிறேன். நாம் விவாதித்த விஷயங்களில் உங்களுக்கு பயன் இருந்தால் தயவு செய்து இதற்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். உங்கள் ஆதரவு எங்கள் சமூகத்தை வளர்க்க மிகவும் உதவுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.